ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 15th எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ சாரிங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே கைஸ், வளரன் வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் கேட்குறேன், ஆர் யூ ஓகே, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, ஓகே ஐம் ஃபைன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். நீ யாராவே ஒரே ஒரு பஞ்சில் அந்த தண்டர் லெப்போட அங்கிட்டு போய் விழுந்துருச்சு, நீ எவ்வளோ போப்பலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு டப்புன்னு வந்துட்டு திடீர்னு இருக்கா கத்துறாங்க. நீ நினைக்கிற மாதிரி எந்த தண்டர் லெப்போடுன்னு சாதாரண இல்லை, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனோம், இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து உருவறுத்து அந்த பொண்ணு கத்திட்டு இருந்தா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றேன், ஹே அந்த பெரிய கேட்டா அதை வந்து பார்த்தேன்னா இப்ப வேற யாரோ பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்து சொல்றான். இப்ப யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அயா தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அயா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்ட் ஃபார்ம் எடுத்து தக்காளி அந்த லிப்போட அந்த சிறுத்தையை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு தாறு மாற கொதறிட்டு ரத்தம் வெளில வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எல்லாம் பேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, பயங்கர ஸ்மோக்கா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான், பரவாயில்ல, நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஃபார்ம் எடுத்து அந்த லிப்போட சண்டை போடுறா, நார்மல் குட்டியா இருக்க விட பெரிய எடுத்து சண்டை போடாம அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொன்னிட்டு, என்ன அடிக்குது, அந்த தண்டர் லிப்போட அடிக்கிறதுக்கு ஒரு ஆண்ட் வந்திருக்கு, இதுவும் வேற ஏதாவது பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பொண்ணு குழம்பி போய் உட்காந்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்துக்க பார்த்துட்டு, உன்னால எந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை கொடுத்து எழுப்பி விடுறதுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கையை பிடிச்சிட்டு, வா வா இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம், ரொம்ப அது வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, அந்த ஒரு ஆண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க அந்த தண்டர் லிப்போடய கொண்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண்ட் மாஸ்டர் லெவல் 20க்கு மேல இருக்கணும், நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலேன்னு வச்சுக்க, நம்ம கதை முடிஞ்சிரும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, அங்கிட்டு பார்த்தேன்னா அந்த லிப்போடய பறந்துருச்சு. அடிங்கொய்யா இல்ல தாறு மாதிரி துணி இது பண்ணதுக்கு நம்ம ஆண்டக்கா அது மேல நின்றுக்கிட்டு, என் மாஸ்டர் மேல இருந்து கையெடு, அவர் கையை பிடிச்சி நானே இழுத்துட்டு போவேன், நீலாம் இழுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அப்ப வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றேன், குட் ஜாப் பயா அப்படின்னு உடனே அதை பொண்ணு கொஞ்சம் முழிக்குது, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஐயாவோட தலையில தடை கொடுத்துட்டு, இன்னைக்கு சூப்பரா சண்டை போட்டு, அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போனோடனே உனக்கு நான் ஒரு நல்ல பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, வாட் அப், நீங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க இல்லைங்க, நான் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க ஒரு பீஸ்ட் மாஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த ஆண்ட் வந்து வேற எதுவும் கிடையாது, என்னோட பீஸ்ட் தான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து கொஞ்சம் ஐ நோ, எனக்கு தெரியும், நெக்ஸ்ட் சிட்டில வந்து பார்த்தேன்னா ஒரு ரேர் பீஸ்ட் மாஸ்டர் அப்பீரியரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஓவராதாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பீஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் உங்களோட பீஸ்ட்டை வச்சு தான் சண்டை போடுவாங்க, ஆனா உங்களோட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபார்மே ரொம்ப பவரா இருந்துச்சு, நீங்க ஒத்த கையில பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் லிப்போட அடிச்சு பார்க்க விட்டுட்டீங்க, நீங்க எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாட்டிக்கான ஆண்ட், தண்டர் லிப்போட ஒரே அடியில அடிச்சு சாச்சிருச்சு, சதற விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டக்க கடுப்பாயிட்டு கொய்யால, முதல்ல தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு சரியான பஞ்சு மூஞ்சிலே அடிச்சுட்டு சொல்லு, என் மாஸ்டரை விட்டு தள்ளியே இரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா தோண பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டக கத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாப்புல, உன்னை பார்த்தா அவ்வளோ பவர்ஃபுல்லா தெரியல, எதுக்கு நீ இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அந்த போட்டு மூஞ்சில கை வச்சு சொல்லு, எப்படிங்க சொல்லுவேன், அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க, என்னோட அடுத்த அவைக்னிங்க்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, எனக்கு அன்லக்கி காரணமா 4 ஸ்டார் கொஸ்டாக வந்திருக்கீங்க, அதை எப்படிங்க நான் முடிப்பேன், அதுக்காண்டி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மன உடைச்சலுக்கு சொல்லிட்டு இருக்கு. சரி நீங்க எதுக்காண்டிங்க இந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஹீரோ சொல்றப்ப, நீ என்னைய கேட்கிறியா, அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ தண்டர் பேர்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம், நான் அந்த ஒரு தண்டர் பேர்டை பிடிக்க தான் வந்தேன், என்னோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பேர்டை பிடிக்கிறதா, அதை நான் டேம் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் ஒரு பீஸ்ட் மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்ததுல எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷமாக போகுது, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை ஹெல்ப் பண்றேன், ஏன்னா நான் ஒரு ட்ராக்கிங் மாஸ்டருங்க, என்னால அழகா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னை காப்பாத்துறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கைமாறா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. அப்பதான் காட்டுறாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10 ட்ராக்கிங் மாஸ்டர். அப்ப நம்ம ஹீரோ சொல்றேன், ட்ராக்கிங் மாஸ்டரா, இது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கே, நான் எப்படிடா பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த
பேட கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அன்பார்ச்சுனேட்லி ஒரு நல்லது பண்ணதுல நமக்கு ஒரு நல்லது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நினைச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, நான் தேடுறது உன் கையில தான்மா இருக்கு, நீ தான்மா பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே, ஹே அதை என் கையில விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. 2 ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நான் வந்து ட்ராக் பண்றதுலாம் மேட்டர் கிடையாது, பட் இருந்தாலும் அதுக்கும் ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்டர் பேர்டோட சம்பந்தமா ஏதாவது உங்ககிட்ட இருக்கா, இருந்தா தான் என்னோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோகத்தோட தான் சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவ்வளோதான விஷயம், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பேர்டோட ஃபெதர் இருக்கு, அதை வச்சு உன்னால ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து காமிக்கிற. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுச்சு. ஹே, தண்டர் பேர்டோட ஃபெதரா, இது வந்து பார்த்தோன்னா பிளாக் மார்க்கெட்ல நல்ல ரேட்டுக்கு போகும், இதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகும், அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, நீங்க வந்து அதை விற்க நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு சோகத்துல தான் சொல்லிட்டுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீ அந்த வெதர உடைச்சு போட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்த பேட கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓ அப்படியா, அப்போ ஓகே ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ட்ராக்கிங் ஸ்கில் ஆப்ஜெக்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நான் ஒரு கண்டுபிடிச்சிட்டேன், சாதிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு லைட்டை நீங்க தொடர்ந்து போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த லைட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தாங்க அந்த பறவை இருக்கு, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே பார்த்துட்டு, ஓ சூப்பர், ஒரு வழியா நாம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறேன். ஆமா நான் ஏன் கத்துறேன், சரி ஓகே இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்டர் பேர்ட பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு அடுபட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிருக்க வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு அடுத்த சாப்டர் நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்லோட் பண்றேன். ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆயிருச்சு, நீங்க தான் போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆக்சுவலி அது வேற ஒரு வெப்சைட்ல இருக்கு, அதுல இருந்து நான் எடுத்து போடக்கூடாது. நானும் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டுக்காண்டி ஒரு சில யூடியூபர்ட்ட கேட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் போடல. ஆக்சுவலி நான் 35 சாப்டர் வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் தான் கொடுக்காம இருந்துச்சு. ஒரு டவுட்டுக்காண்டி தான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட தான் பார்த்தீங்கன்னா நான் அதை அப்லோட் பண்ணல. நான் ரிலீஸ் வீக்லி ஒன்ஸ் வரும். ஏன்னா அதான் ரிலீஸ் ஆகுறது. வீக்லி ஒன்ஸ் நான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன். இது என்ன ப்ரோன்னு சொல்றதே புரியல அப்படின்னா நான் கொஞ்சம் இதா தான் சொல்றாப்புல இருக்கும். தெளிவாவும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிட்டு, அப்படி தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டால் நான் என்னன்னு சொல்லிடுவேன் நண்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல முக்க போறது, வீடியோட எண்டிங்ல முக்க போறது எதுவுமே இருக்காது. ஏன்னா பர்சனலாவும் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க, யூடியூப்லயும் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. அதை மட்டும் என்னமோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன் நண்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல தான் இனிமேல் சொல்ல போறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டும் இனிமேல் இருக்காது நண்பா, ரேராக தான் இருக்கும். அப்புறம் தான் ஆக்சுவல் சாப்டரே சிறுசாக தான் இருந்துச்சு, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததும் சிறுசாக தான் இருந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சிறுசாக தான் இருந்துச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டிங்ல நீ இவ்வளோ தான் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண நண்பா. இன்னையோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டு இனிமே இருக்காது. இருந்துச்சு அப்படி சப்போஸ் இருந்துச்சுன்னா போட்டு கூட கிழிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான், இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய், see you later, குட் நைட்.